வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னுடைய காணொளி பார்த்து சப்போர்ட் பண்ற அன்பான அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி வெள்ளையா சோறு சமைச்சு குடுக்காம, கொஞ்சம் வித்தியாசமா செய்து குடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, நிறைவா சாப்பிடுவாங்க. வாங்க நான் இன்றைக்கு இந்த சோறு எப்படி செய்றேன் நானுன்றத பார்ப்போம். கேரட்டும், பீன்ஸும் எடுத்திருக்கிறேன். கேரட்ட சுத்தமா கழுவி எடுத்து குட்டி குட்டியா வெட்டி எடுத்திருக்கேன். அதில பட்டரும், நெய்யும் தான் நான் சேர்த்திருக்கிறேன். இப்ப இந்த பட்டர்லயும், நெய்யிலயும் கொஞ்சம் அது வேகட்டும். வேக விடுவோம். மூடி விடுவோம். கிளறிட்டு மூடி விடுவோம். அது கொஞ்சம் வேகட்டும். நல்லா இருக்கும். இந்த பட்டர் போட்டு செய்கிறபடியா சோறு நல்ல சுவையா இருக்கும். பாசுமதி ரைஸ் 1 1/2 கப் அரிசி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். அதையும் சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ லேசா வெந்த அப்புறம் நான் உப்பு சேர்க்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு கிளறி போட்டு கொஞ்சம் மூடி விடுவேன். கொஞ்சம் வேகட்டும். இதில நான் இப்போ ஒரு மசாலா தூள் ஒன்றுமே சேர்க்க இல்ல. ஒரே மசாலா தூள்கள போட்டும் சமைக்கக்கூடாது. அப்ப அதனால இன்றைக்கு மசாலா தூள் ஒன்றுமே போடாம உப்பும், பட்டரும் தான். இப்போ கழுவி வச்சிருக்கிற அரிசியையும் நான் அதில போட்டுட்டு கொதித்தண்ணி 1 1/2 கப். அந்த சோத்துக்கு மேலால தண்ணி நின்றா போதும். 1 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நாங்க அடுப்ப சின்னதா குறைச்சு மூடி விட்டோம்னு சொன்னா, சோறு வெந்து பூ மாதிரி வரும். அடுப்பெல்லாம் கூட்டி வைக்கக்கூடாது. குறைச்சு வச்சா தான் அது சரியா வெந்து அளவா வரும். பாருங்க அரிசிக்கு மேலால ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்குது. அது சரியா வெந்து வரும். பாருங்க சோறு வெந்துட்டுது. இப்போ பூ மாதிரி இருக்கு. நான் என்ன செஞ்சிருக்கேன் இதுக்கு வெங்காயம் எடுத்து 2 வெங்காயம் வெட்டி நீட்டு நீட்டா கட் பண்ணி அதையும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சோத்துக்கு நாங்க முட்டை அவியல், கத்தரிக்காய் பொரிச்ச சட்னி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்க சோற பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. நல்ல பொழு பொழுன்னு இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த ரைஸ் எடுத்து இனி பரிமாற வேண்டியது தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் சேர்த்துருக்கிறபடியா ரைஸையும் போட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயமும் கொஞ்சம் தூவி விடுவோம். பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.